இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூரணிஸ் பொட்டிக் சென்னை. சபரிமலை ஐயப்ப சேவா தேசிய தலைவர் திரு முருகன் ஆர் செல்வன்ஜி அவருடைய தமிழக சுற்றுப்பயணத்தை ஒட்டி இன்றைக்கு இந்த சென்னையில் நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்து ஐயப்ப சேவா சமாஜத்துடைய சில கோரிக்கைகளை தெரிவித்து வந்திருக்கிறார்கள். அவர் நம்மோடு இருக்கிறார்கள். அவருடைய சிறந்த பத்திரிகையாளர், நடிகர், அதுபோன்று பல முறை நம்முடைய பாரதத்தை உலக அளவில் ஆடக்கூடிய சாம்பியன்ஷிப்பினுடைய ஸ்போர்ட்ஸில் விளையாட்டுக்காக நாட்டினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்டவர். அவர் நம்மோடு இருக்கிறார்கள். அவருக்கு அருகாமையில் இருப்பவர் திரு துரசங்கர் அவர்கள், சென்னையை சேர்ந்தவர். ஐயப்ப சேவா சமாஜத்தினுடைய தேசிய துணைத் தலைவர் கொடுத்து இருக்கிறார்கள். பல பதினாண்டுகளாக ஒரு சமுதாய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்னுடைய பெயர் ஈரோடு ராஜன். நான் கேரளாவில் இருக்கின்றேன். ஐயப்ப சமாஜத்தினுடைய தேசிய அமைப்பு செயலாளர் இருக்கிறார்கள். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வட தமிழகத்தினுடைய ஐயப்ப சமாஜத்தினுடைய அமைப்பாளராக இருக்கிறார்கள். திரு ராஜேந்திரன் ராகவன் அவர்கள் அட்வொகேட், உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய பெரிய சிறந்த வக்கீலாக பணியாற்றுகிறார்கள். ஐயப்ப சமாஜத்தினுடைய வட தமிழகத்தினுடைய செக்ரட்டரியாக இருக்கிறார்கள். இந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கும் விஷயத்துக்காக நம்முடைய திரு முன்னேற்றத்தை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயப்ப பக்தர்கள் வந்து தமிழ்நாட்டில் கேரளாவில் வர ஐயப்ப பக்தர்கள் 30% மட்டும்தான் கேரளாவில் வராங்க. மற்றபடி 70% ஐயப்ப பக்தர்கள் எங்கேருந்து வராங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்களுக்கு அதிகமாக போகிறாங்க. அதில் அதிகமாக போகிறவங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிற ஐயப்ப பக்தர்கள் தான் அதிகமாக. 40 நாள் விரதம் இருந்து எந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடு, உடை கட்டுப்பாடு, மற்ற சுய ஒழுக்கம் இதெல்லாம் இவ்வளவு இருந்து சின்சியரா இவ்வளவு தூரத்தில் போயிட்டு ஐயப்பனை தரிசனிக்கணும் அப்படின்னு சொல்லி சபரிமலைக்கு போனாங்க. அங்கே ஒரு பக்தி, தெய்வீகம் அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லாமல் அதுக்கு மாற்றா கிரௌட் எந்த அளவுக்கு இருக்கு, கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னா அவங்களால சராசரியா தரிசனம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையை வந்து இன்னைக்கு நேற்று திடீர்னு வந்தது கிடையாது. சராசரியா வந்து ஒரு நாளைக்கு ஐயப்பன் கோயிலை பொறுத்த வரைக்கும் 70,000 பேர் தான் தரிசனம் பண்ணுவாங்க. அந்த 70,000 பேர் இருக்க இடத்துல கிட்டத்தட்ட 1 லட்சம், சில நேரத்தில் 1,10,000 இந்த அளவுக்கு ஐயப்ப பக்தர்கள் வர்றாங்க. வர்ற பக்தர்களை வேண்டாம்னு சொல்ல முடியுமா? ஐயப்பனை தரிசிக்கிறத யாராவது தடுக்க முடியுமா? அது முடியாத காரியம், செய்யக்கூடாத விஷயம். அதே நேரத்துல இந்த கூட்டத்தை வந்து நெரிசலை எப்படி கையாள முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரையில தற்பொழுது உள்ள அரசாங்கம் எடுத்திருக்கும் முயற்சிகள் இதை விட சிறப்பா இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். 18 படி ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ண வரக்கூடிய ஒரு பக்தனோட மனநிலை எப்படி இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கோயில வந்து தற்போது கிடையாது. அதுக்கு காரணம் வந்து முழுவதும் நிர்வாகம் தவிர வேற எந்த விஷயமும் கிடையாது. இதே மாதிரி வந்து மற்ற கோயில்கள், திருப்பதி கோயில்லாம் இருக்குன்னா அது வந்து மலையில உள்ள கோயில், இவ்வளவு ஒரு திறக்கப்படாத பாதை இல்லாம இருந்தாலும் ஒரு சில விஷயத்த அவங்க ரோட் மேனேஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு சபரிமலையில வந்து நம்ம நிர்வாகம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வைஷ்ணவ தேவின்னு சொல்லக்கூடிய நாட்டில் இருக்க ஒரு கோயில், அவங்கெல்லாம் எப்படி லட்சக்கணக்கான பக்தர்கள் இதே மாதிரி வர்றாங்க. அவங்களால சிறப்பாக நிர்வகிக்க முடியுது இல்லை, எதனால இவங்களால நிர்வகிக்க முடியல அப்படிங்கிறதா நம்மளுக்கு பெரிய ஆதங்கமாகவும் ஐயப்ப பக்தர்களோட பெரிய முறையாகவும் இருக்குது. இந்த விஷயம் மாறணும்னா
ஐயப்பன் கோயிலுக்கு வர்ற பக்தர்களோட முறை தீரணும்னா கேரளா தேவசம் போர்டு, அதுக்கப்புறம் கேரளா அரசாங்கம் ரெண்டு சேர்ந்து நிரந்தரமா இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டியது ஒரு அவசியமா இருக்குங்கிறது நம்மளோட கோரிக்கை. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து, ஒரு ஐயப்ப பக்தர்கள் வந்து காணிக்கையா கொடுக்குற பணம், அவங்களோட உழைப்புல சேமிப்புல வந்து சின்ன ஒரு சேமிப்பா காணிக்கையா கொடுத்த பணம் வந்து எப்படி திருடு போயிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தங்கத்தை வேணா கொண்டு வந்து அங்கேருந்து சென்னையில் ஒரு கம்பெனியில அதை காப்பரா மாற்றி அதுக்கப்புறம் இப்போ என்ன போயிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை வந்து ஆரம்பத்துல வந்து கேரளா போலீஸ் வந்து முன்னால இருந்த அரசாங்கம் அதை என்கொயரி பண்றதுக்கு கூட விசாரணை பண்றதுக்கு கூட ரெடி இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஐயப்பா சேவா சமாஜம் மூலமா கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க உள்ள அரசாங்கத்தை நிர்பந்திச்சு அந்த விஷயம் அதுக்கப்புறம் எஸ்ஐடியில வந்து விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு இப்ப வந்ததுக்கு அப்புறம் போன மாதம் கோர்ட்ல வந்த சார்ஜ் ஷீட் வந்து தாக்கல் பண்ணாங்க. அது இன்னும் முடிவு இல்லாம இருக்குது. இந்த வருஷம் 2 மாசம் ஜூலை 20ஆம் தேதி மறுபடியும் அவங்க சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் உறுதியா அதுல யாரார குற்றவாளி அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்கிற விஷயம் இனிமே நம்மளுக்கு தகவல் வரும். அதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்க, அதாவது தங்க வெளியே கொண்டு போகல, யாரோட அனுமதி இல்லாம வெளியே கொண்டு போக முடியாது. தேவசத்தோட அதிகாரிகள் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அதுல உள்ள தந்திரி சம்பந்தப்பட்டிருக்காரு. அவரோட கையொப்பம் இல்லாம இதை வெளியே கொண்டு போறது நடைமுறையில சாத்தியமே இல்லை. அந்த தந்திரியா இருந்தாலும் சரி, அதுல சம்பந்தப்பட்ட மந்திரியா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை எஸ்ஐடியால எந்த அளவுக்கு நாங்கள் அதை கோர்ட்டை அப்ரோச் பண்ணி இதை வந்து சிபிஐ என்கொயரி பண்ணுங்கிற அந்த கோரிக்கை வைக்கிறத நாங்கள் முடிவெடுக்கிறோம். இது வந்து ஒரு தங்கம், ஒரு திருட்டு அந்த மாதிரி ஒரு விஷயமா எந்த ஐயப்ப பக்தனும் பார்க்கல. இது வந்து அந்த கோயில் மேல வச்சிருக்க ஒரு ஐயப்ப பக்தனோட ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ஐதீகம், அது வந்து இங்க வந்து கைமீறி போயிருக்கு, களவாடப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை சரியாக விசாரணை பண்ணி அதுல சம்பந்தப்பட்டவங்களை தண்டிக்கணும். 1 2. ரெண்டாவது, நிலக்கல்ல இருந்து பம்பா போறதுக்கு வந்து ஐயப்ப பக்தர்களால காணிக்கையா ஒரு வருஷத்துக்கு அங்கே வர்ற வருமானத்தை பார்த்தீங்கன்னா 350 இருந்து 400 கோடி ரூபாய் வருமானம் வரும். 400 கோடி ரூபாய் வருமானம் வரையில அந்த வருமானத்துல இருந்து அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு கோயிலோட நிர்வாகம் தேவசம் போர்டு எவ்வளவு செலவு செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப ஒரு 5% பணம் கூட கிடையாது. அந்த அமௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க செலவு பண்ற பட்சத்தில் தற்பொழுது இருக்க முக்கிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் போன ஐயப்ப பக்தர்கள் 40 நாள் விரதம் இருந்து கஷ்டப்பட்டு ஐயப்பனை தரிசிக்க போன பக்தர்கள் தரிசனமே இல்லாமல் திரும்பி வந்த விஷயம் போன வருஷம் நடந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். இது இந்த மாதிரியான சூழ்நிலை தொடரணுமா? 1. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு விதிப்பட்டு அந்த அளவுக்கு ஒரு சிரமப்பட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஐயப்ப பக்தர்கள் எடுத்திருக்க முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேயும் மறுமுறை நாங்கள் ஐயப்ப கோயிலுக்கு போக்குவரத்து கிடையாது. அப்ப என்ன காரணமா இருக்கும்? எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடு வந்து அங்கே தேவசப்படாத வந்து நடந்துகிட்டு இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும். அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், 14 வயசுக்கு கீழே உள்ள மணிகண்ட சுவாமிகள், அது சின்ன பெண்களா இருக்கட்டும் அல்லது சின்ன வயசு பையனா இருக்கலாம், அதே மாதிரி வந்து டயபிட்டிஸ் உள்ள சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேல உள்ளவங்க, இவங்களுக்கு வந்து தற்பொழுது உள்ள கிரௌட் மேனேஜ்மெண்ட், அவங்க கூட்ட நெரிசலை எப்படி தேவசம் போர்டு, கேரளா போலீஸ் இதை எப்படி நிர்வாகம் பண்றது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இங்க வந்து கிடையாது. ஒருவேளை வந்து 60 வயசுக்கு மேல உள்ளவங்க யாரும் வந்து ஒரு தரம் 2025 மட்டும் கார்டியாக் அரசுக்கு சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 150 பேருக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு சிச்சுவேஷன் வந்து, அதுல வந்து ஒரு 48 பேர் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் போறாங்க. கிட்டத்தட்ட 8 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டது போன வருஷம் மட்டும். இது சொல்ற செய்தி நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து அங்க நேரடியாக கீழே கொண்டு வந்தா பம்பையில வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், அதாவது 1 hour வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியில கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அந்த 1 hourக்குள்ள யாருக்கு இதே பிரச்சனை வந்துச்சோ அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பட்சத்துல அந்த உயிரிழப்பு வந்து இல்லாம நம்ம பண்ண முடியும். அதே நேரத்துல தேவசம் போடுவோ அல்லது கேரள அரசாங்கமோ இதை பண்ணாம இருக்கு. ஸோ ஒரு சில பேர் வந்து யாருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கோ அல்லது டயபெட்டிஸ் அதிகமா இருக்கோ, உடல்நிலை தகுதி இல்லாம இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல போகாம தவிர்க்கிறது அவங்களுக்கு உள்ள ஒரு சூழ்நிலை உயிர் பாதுகாப்பா இருக்கும். 1. ரெண்டாவது, இந்த பெண் குழந்தைகளா இருக்கட்டும், சின்ன 14 வயசுக்கு உள்ளவங்க தலையில இருப்புடைய தூக்கி நிக்கையில கிட்டத்தட்ட அவங்க வெயிட் பண்ற நேரத்தில் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 10 மணி நேரம் அவங்க வெயிட் பண்ண முடியாது. அந்த 10 மணி நேரத்துல அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சுத்தமான குடி தண்ணீர் கூட இங்க கிடைக்கிறது கிடையாது. சுத்தமான கழிப்பறை இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கேள்விப்படாது. அந்த கழிப்பறைக்குள்ள ஒரு ஆள் போயாச்சுன்னா திருப்பி வந்தா அந்த சாமி மாலை போட்டிருக்க சாமி திருப்பி குடிச்சா மட்டும்தான் அவங்கள மேல மலையேறி போய் தரிசனம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அந்த கழிப்பறையை அவங்க வச்சிருக்கிறது
அதுக்கு வந்து கூட்டுப்பூர்வமாக கொடுத்துருக்க நிர்வாகம் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவசம் போடுது யாருக்கு அதை வந்து நிர்வாகிக்க பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ டெண்டர் எடுத்திருக்காங்களோ டெண்டர் எடுத்ததோட அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் 1,00,000 பக்தர்கள் அதுல மேல இருந்து போறாங்க கீழே வர்றாங்க. அப்படிங்கையில எத்தனை பேர் அந்த கழிப்பறையை வந்து உபயோகிப்பாங்க? அது எந்த அளவுக்கு கிளீனா மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதை பார்க்கறதுக்கு யாரும் அங்கே நாளை கிடையாது, அதை பார்க்கறதும் கிடையாது. அது இந்த மாதிரி இந்த நிர்வாகம் தொடர்ச்சியா ஒண்ணுன்னா சொல்லிட்டு போகலாம். ஒரு ஐயப்ப பக்தர் எதிர்பார்க்கறது என்ன? அடிப்படையா ஒரு குடிக்கிற 10 மணி நேரம் அடிக்கிற அதுக்கு ஒரு தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் அந்த அளவுக்கு கூட யோசிக்கலன்னா அப்ப அது என்ன நிர்வாகமா இருக்க முடியும்? இதை வந்து கேரள அரசாங்கம் தேவசம் போர்டு வந்து இதுக்கு முன்னால் அரசாங்கம் அந்த அளவுக்கு கண்டுக்காம இருந்தது. இதுல ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ வந்திருக்க அரசாங்கம் வந்து அதை பத்தி ஒரு சில தீர்மானம் எடுத்திருக்கு. திருப்பதி தேவசம் போர்டுல உள்ள எப்படி அவங்க கிரவுட் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஒண்ணு சமீபத்தில் இன்னொரு தகவல் ஒன்று வந்திருக்குன்னா, ஏஐ பேஸ்ல வந்து கிரவுட் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. அது மூணாவது விஷயத்துல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நாங்க ஐயப்பா சேவா சமாஜம் மூலமா ஒரு வருஷத்துக்கு 40 இருந்து 50 லட்சம் பேருக்கு நாங்க அன்னதானம் பண்றோம். எந்தெந்த மாநிலத்துல இருந்து கேரளா போறாங்களோ போற வழியில ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்களோட அமைப்பு ரீதியா 40 இருந்து 50 லட்சம் பேருக்கு நாங்க அன்னதானம் பண்றோம். அதே மாதிரி அவங்க நிலக்கல் போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து பம்பா மேல போற வரைக்கும் எந்தெந்த முக்கியமான இடங்கள் 10 மணி நேரம் நிக்கிற ஆளுக்கு வந்து எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ஹோட்டலோ அந்த வசதியோ கிடையாது. அவங்களுக்கு அடிப்படையா சாத்திக முறைப்படி அன்னதானம் கொடுக்கறதுக்கு வந்து எங்களோட அமைப்புக்கு நாங்க அனுமதி மட்டும்தான் கேட்கிறோம், வேற எதுவும் அவங்ககிட்ட எதிர்பார்க்கல. நாங்க அவங்க அனுமதி கொடுக்குற பட்சத்துல நம்ம அத்தனை ஐயப்ப பக்தர்களுக்கும் இலவசமா அடிப்படையாக சுகாதாரமான சாத்திக முறைப்படி நம்ம அவங்களுக்கு உணவு கொடுக்க முடியும். அந்த பர்மிஷன் உடனடியா ஐயப்பா சேவா சமாஜத்துக்கும் இந்த மாதிரி அமைப்பு ஒரு 2 அமைப்பு இருக்குது. அவங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்குற பட்சத்துல ஐயப்ப பக்தர்களுக்கு உள்ள அவதி சாப்பாடே இல்லாம 10 மணி நேரத்துல ஐயக்கூடிய தூக்கி நிக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய ரிலீஃபா. இது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இதே இல்லாம கீழந்து நிலங்கள் போனதுக்கு அப்புறம் நிறைய இங்க இருந்து நம்ம ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் பஸ் எடுத்துட்டு போறாங்க, வேன் எடுத்துட்டு போறாங்க. அவங்க நிறுத்துறதுக்கு இடம் கூட மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு சரியா இல்லைங்கிறதுனால அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது இல்லாம முன்னாலே நான் குறிப்பிட்டது மாதிரி 400 கோடி வருமானம் வரக்கூடிய ஒரு கோயில்ல நிலக்கல்ல இருந்து பம்பா போறதுக்கு ஒரு ஐயப்ப பக்தருக்கு கியாஸ்டிசில இருந்து அவங்க சார்ஜ் பண்ற அந்த பஸ் ஃபீஸை பார்த்தீங்கன்னா உங்களாலே நம்ப முடியாது. அது என்னதுக்கு அந்த ஐயப்ப பக்தருக்கு அவங்க சார்ஜ் பண்ணணும்? இலவசமா பஸ் சேவை கொடுக்கறதுக்கு எங்களோட ஐயப்பா சேவா சமாஜம் மூலமா நாங்க ரெடியா இருக்கோம். அப்படி எங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியலைன்னா நீங்க பண்றதா இருந்தா அது ஒரு கணிசமான தொகையில வந்து அவங்க வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிறது எங்க ஐயப்பா சேவா சமாஜம் எங்களோட வேண்டுகோள். எங்களோட ஐயப்பா சேவா சமாஜம் மூலமா ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்புல வந்து அவர் சொன்ன முக்கிய பிரச்சனை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு ஒரு கிரௌட வந்து கேரளா போலீஸால வந்து ஹேண்டில் பண்ண முடியல, அவங்ககிட்ட அவ்வளவு போலீஸ் போர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு வந்து மாற்றா என்ன பண்ண முடியும்னு பார்க்க போயில மற்ற ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த 4 மாநிலத்துல இருந்து மாநில அரசாங்கத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு போலீஸ் போர்ஸோ அல்லது வந்து வாலியண்டர் மூலமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கிற பட்சத்துல அவங்களால வந்து சிறப்பா செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி 4 மாநில அரசாங்கத்துக்கிட்டே அவங்க கோரிக்கை வைக்கணும்னு சொல்லி எங்க மூலமா தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஆன்மீகத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களை பார்க்கறதுக்காக போறோம். அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர்கிட்டயும் ஒரு சில கோரிக்கை வைக்கிறதா இருக்கும். அதுல முக்கியமான கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல வந்து இவங்க வந்து காசி பயணம் போறதுக்கு வந்து ஒரு திட்டம் ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. அதுல வந்து 60 வயசுக்கு மேல உள்ளவங்களை பொருளாதார ரீதியா பின்பற்றப்பட்டவங்க வந்து யார் வேணாலும் அதுக்கு விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு தேவையான ஆவணங்கள் செய்யறது மாதிரி அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதே மாதிரி எங்களோட வேண்டுகோள் எங்க அமைப்பு மூலமா ஐயப்பன் கோயில் போறதுக்கும் பொருளாதார ரீதியில பின்தங்கி உள்ளவங்களுக்கு 60 வயசு மேல உள்ளவங்களுக்கு அவங்க வந்து ஆவணம் செய்யணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்று மாற்றுத்திறனாளிகள் முக்கியமா வந்து சராசரி மக்கள் மாதிரி ஏரிக்கு மேல போய் தரிசனம் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு சில விசேஷமான சிறப்பு சலுகைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில கோரிக்கைகள் நாங்கள் வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் போயிட்டு அவர் பார்க்கறதா எங்களோட விஷயம் வந்து என்னன்னா, இந்த மொழி பிரச்சனைன்னு ஒன்று வருது. இப்போ சகோதரன் சொன்னார் இல்லையா, அந்த கேரளா போலீஸ் வந்து நடந்துக்கிற விதமா இருக்கலாம், அவங்க பேசுற அந்த மொழி இருக்கு, அவங்களுக்கு மொழியே தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி நேரத்தில் இப்போ வந்து இங்கே அமைச்சரை பார்க்குற மாதிரி ஒவ்வொரு மாநில அரசாங்க அமைச்சரையும் நாங்கள் பார்க்கறதா முடிவு பண்ணிடுவோம்.
இந்த 4 மாநில அரசாங்கம் சேர்ந்து அங்கே ஒரு சென்டர், ஹெல்ப் சென்டர், உதவி மையம் மாதிரி வச்சோம்னா 4 லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆள் இருக்க பட்சத்தில் எந்த ஒரு மொழி தெரியாத, கேரளா மொழி, தமிழ், மலையாளம் தெரியாதவங்க வர்றவங்களுக்கு அது உதவியாக இருக்க முடியும். அதுக்காக ஒரு எல்லா அரசாங்கத்துக்கிட்டே நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். உதவி மையம் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு சபரிமலை தரிசன திட்டத்தை பற்றி அறிவிக்க சொல்லி கேட்டிருக்கோம். இன்னொரு நல்ல விஷயம் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தில் வந்து காசிக்கு வந்து போகிறதுக்கு அறிவிச்சிருக்கிற மாதிரி அதே மாதிரி சபரிமலைக்கும் நாங்கள் கேட்டிருக்கோம். இப்போ எப்படின்னா மெக்கா மெதினாவுக்கு போகிறதுக்கு வந்து அந்த மாதிரி உதவி பண்ணுறாங்க, அதே மாதிரி இதையும் வந்து அவங்க பரிசீலனை பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. 60 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு ஆன்மீக சுற்றுலா, சபரிமலை ஐயப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு தான் போக முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 60 வயசுக்கு அப்புறம் மேலே போகிறவங்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா அவங்களுக்கு விருப்பப்படையில் அவங்களுக்கு உதவி பண்ணுவோம். 80 வயதுக்கு மேற்பட்ட குடிமக்கள் கனவுகளை அரசு நிறைவேற்றும் வகையில் 50% சலுகையுடன் ஆன்மீக சுற்றுலா. இப்போ காசிக்கு பார்த்தீங்கன்னா முழுவதும் அவங்களே அரசாங்கத்தை ஏற்று அவங்களுக்கு போறாங்க. சபரிமலைக்கு அவங்களால 100% செலவு பண்ண முடியலன்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 50% கட்டணத்தில் அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில கோயில்களில் வந்து சிறப்பா ஐயப்ப பக்தர்களுக்குன்னு தனி ஒரு லைன் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை அறநிலைத்துறை அமைச்சர் மூலமா வேண்டுகோள் வைக்க இருக்கிறோம். அது எல்லா கோயில்கள்லையும் தரிசனம் முடிஞ்ச வரையில அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக தரிசனம் பண்றதுக்கு தனிப்பட்ட ஒரு லைனை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சொல்றோம் என்ன சொல்றோம்னா, சபரிமலைங்கிறது முதல்ல சொன்ன பாருங்க, சபரிமலைக்கு வரக்கூடிய கூட்டங்கிறது கேரளாவை விட தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு தான் அதிகம் வருது. நம்ம என்ன வேண்டுகோள் வச்சிருக்கோம்னா, இந்த 4 மாநிலங்களோட கேரளா 5 சேர்ந்து ஒரு கண்காணிப்பு குழு போடணும். அந்த கண்காணிப்பு குழுவின் கீழ் வந்து சபரிமலை இயக்கணும், பிரச்சனை இருக்காது. அதான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப நம்ம அமைச்சரை பார்க்கும் பொழுது இந்த காவல்துறை கூட நம்ம வந்து தமிழ்நாடு காவல்துறை, ஆந்திரா காவல்துறை, கர்நாடக காவல்துறை வேணும். அப்ப என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா மொழி பிரச்சனை இருக்காது, ஈஸியா போக முடியும். இதெல்லாம் வேண்டுகோள் விடுத்துட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு நிரந்தர தீர்வா மாஸ்டர் பிளான் வந்து ரெடி பண்ணி கேரளா அரசாங்கத்துக்கிட்ட முன்னாலே கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னால உள்ள அரசு வந்து அந்த மாஸ்டர் பிளானை இது வரைக்கும் பரிசீலனை பண்ண கிடையாது. இப்போ உள்ள அரசு அவங்க இனிமே அதை பண்ணணுங்கிறது நாங்கள் பண்ற முயற்சி. அந்த மாஸ்டர் பிளானை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற பட்சத்தில் நிறைய விஷயங்கள் வந்து மாறும். ஒருத்தர் வாதம் போட்டுட்டு அந்த கோயில் சாமி கும்பிட போறோம்னு சொல்லி என்ன உணர்வுல அவர் அந்த இடத்துக்கு போறா இருப்பாரு. போனதுக்கு அப்புறம் அங்கே உள்ள சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் மாறாது. அந்த விஷயம் யாராலையும் ஐயப்ப பக்தர்களால மட்டுமல்ல, எந்த இந்துக்களாலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதை மாறணும்னு சொல்லி தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரிவர், ராமநாதபுரம்.